Daily. Taste the Daily. பாதிப்படையில் இருக்குது. அந்த 2 பெண்களும் வாக்குமூலமே கொடுத்தாச்சு. எங்கள் மாமா எந்த தவறும் செய்யலை, அவருக்கு இதுக்கு எந்த இதுன்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இந்த போலீஸாருடைய விசாரணையின் அடிப்படையிலையும் போயாச்சு. நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். சீக்கிரம் அவர் ரிலீஸ் ஆயிடலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவசரப்பட்டு இந்த கேஸ் போயிடுச்சோ, அவசரப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு இந்த காரியம் நடந்துருச்சுன்ற அளவுக்கு தான் இப்போ அது ஸ்டேட்டஸ் இருக்குது. சரியான தகுந்த ஆதாரங்கள் இல்லை. இதுதான் ஒரு உண்மை. சமீபத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய மைத்துனர் மச்சானும் அது பிறகு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இவர் மேலே எந்த ஒரு அஃபென்ஸ் நீ கொடுத்தாலும், மேஜர் அஃபென்ஸ் எது கொடுத்தாலும் அதை நிற்காது. இந்த போக்சோ சட்டத்தின் பிரகாரம் வந்து பிறகு ஒரு அஃபென்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கேள்வி இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ண கொள்ளலான்றதுனால போட்டு தள்ளியாச்சு. ஆனால் இப்போ அடுத்தது கூற்று என்னென்னா, அங்கே போய் விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் யாரை விரல் சுற்றி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைத்துனரை தான். குறை இருக்கலாம் ஒரு மனுஷன்கிட்ட, குற்றம் இருக்க முடியாது. அப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள், ஜான்ஜபரை முடி வெட்டியிருக்கார், ஜான்ஜபரை பேண்ட் போட்டிருக்கார், ஜான்ஜபரை கிழிஞ்சி சட்டை போட்டிருக்கு, இதெல்லாம் அவருடைய குறையா வச்சுக்கலாம். ஆனால் அது மேலே குற்றம் சுமத்துற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்ததுனா நீ குற்றம் சுமத்துனாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து பாருங்கள், கேஸ் ஒன்றும் இல்லாமல் நிர்விசாரமாக போயிட்டுருக்கு. சார், ஜான்ஜபர் ஒரு நல்ல தலைவர். மோசிலாசர்ஸ் மீட்டிங், இல்லை எந்த மீட்டிங், டிஜிஎஸ்சி மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பால் தினகரன் மீட்டிங், இல்லை எந்த ஒரு மீட்டிங் நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தாலும் 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே பரலோகத்துக்கு போகிறோம் தான் உட்காந்துருக்கோம். இந்த வாலிபர்கள், இந்த அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் தலைமுறை எல்லாம் ஆண்டவருடைய வெளியே சினிமா தேட்டருக்கும் சிகரெட் பிடிச்சிட்டும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தா சர்ச்சில் ஆடி பாடி வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவின் பாட்டப்படம், கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படவும் நின்னது காரணம்னா இந்த ஜார்ஜ் பிராஜ். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாத வரைக்கும் எல்லாம் யோக்கியம் தான். நீங்கள் டிவி முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, அவன்லாம் வந்து பார்த்தோன்னா 200 300 காணிக்க வேண்டிட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கும். அவன்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து கொடுங்க, ஜான் ஜபராஜோட டபுள் மடங்காக மாறி காட்டுவாங்க. ஏன்னா இனி எத்தனை பாஸ்டருக்கு வந்து பாரு 2 மனைவி இருக்கிறாங்க, எத்தனை பாஸ்டர் இன்னும் குடிச்சு கொண்டு ஊழியம் பண்ணுறாங்க, 1000 என்ற போர்வையில் பார்த்தா எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா தவறாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். லாஸ்ட் டைம் ஜான் ஜபராஜ் அவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் அவரை பற்றி பேசியிருந்தாலும் நீங்கள் பேசுனது எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த கேஸை பற்றியும் ஜான் ஜபராஜ் பற்றியும். ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் கேட்டதுக்காகவும் தான் இந்த சந்திப்பே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, அதுக்கப்புறம் அவருடைய அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை. நம்ம அடுத்தடுத்த நாள் கூட நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்மளால் மீட் பண்ண முடியல. இப்போது ஜான் ஜபராஜ் அவரோட கேஸோட ஸ்டேட்டஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்டேட்டஸ் என்னது, அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழே அவரை கொண்டு போய் என்கொயரி அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. சரியான தகுந்த ஆதாரங்கள் இல்லை. இதுதான் ஒரு உண்மை. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு பெரிய பின்பலத்தை இருக்கக்கூடிய நபராக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாது. நயன்தாரா வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி 10 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்ததுக்கும் வந்து பார்த்தோன்னா அடுத்த மா சுப்பிரமணியம் வரைக்கும் பிரச்சனை போய் ஒன்றுலாம் போச்சு. இர்ஃபான் வந்து பாரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணார், ரோட்டில் தகராறு பண்ணுறாரு, அப்படி இப்படி, அதுவும் வந்து பாரு தொப்புள் கூடிய வெட்டுறதுக்கு அதெல்லாம் கூட மன்னிச்சாச்சு. ஆனால் ஒரு கிறிஸ்துவ மதப்போதவருடைய இந்த காரியம் வந்து பாரு என்னென்னா வந்து பாரு, இது திட்டமிட்ட சதி மட்டும் இல்லை, அது குடும்பத்தால் போடப்பட்ட வழக்கு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பாரு அவருக்கு மேலே ஒரு பெரிய பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பாரு உடனே காவல்துறையினரை எடுத்தாச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவசரப்பட்டு இந்த கேஸ் போயிடுச்சோ, அவசரப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு இந்த காரியம் நடந்துருச்சுன்ற அளவுக்கு தான் இப்போ அது ஸ்டேட்டஸ் இருக்குது. ஏன்னா அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் அதிகாரப்பூர்வமாக நிறைய இது பண்ணப்படலை. 2வது வந்து பார்த்தா சமீபத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய மைத்துனர் மச்சானும் அது பிறகு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய 2வது கேள்வி நான் யாரும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக எல்லா அயல்நாடு உள்நாடு பெரிய பெரிய திருச்சபைகள் பெரிய பெரிய கூட்டங்கள் போயிருக்காரு. இவர் திருச்சபையிலே ஒரு 3000 பேருக்கு கூட ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாதவோ ஒருத்தருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அந்த கம்ப்ளைண்ட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து, அவங்க ஃபேமிலியோடு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இவர் மேலே எந்த ஒரு அஃபென்ஸ் நீ கொடுத்தாலும், மேஜர் அஃபென்ஸ் எது கொடுத்தாலும் அதை நிற்காது. இந்த போக்சோ சட்டத்தின் பிரகாரம் வந்து பாருங்கள் ஒரு அஃபென்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கேள்வி இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ண கொள்ளலான்றதுனால போட்டு தள்ளியாச்சு. ஆனால் இப்போ அடுத்தது கூற்று என்னென்னா, அங்கே போய் விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் யாரை விரல் சுற்றி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைத்துனரை தான்.
அப்போ அவங்க மைத்துனர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, இவருக்கு மைத்துனர் தான் ஆப்போசிட்டு. இவருடைய பணத்தை திருடுறது, இவருடைய பிரச்சனைக்குரியது, இவருடைய வளர்ச்சியை தடுக்கிறது எல்லாமே சேர்ந்து குடும்பத்தில் ஒரு மனைவி மைத்துனர் குடும்பமாக சேர்த்துப்பட்ட ஒரு தீட்டப்பட்ட ஒரு சதி. இப்போ இவர் மாட்டுறாருன்னா அதோட பின்னணி என்ன? எங்கள் 2 குழந்தைங்க, இவர் தப்பு ஏன் மைத்துனர் இது பண்ணணும்? அப்போ அது பிறகு குற்றம் சாட்டப்பட்டது எல்லாம் அந்த சைடில். இப்போ இவர் இப்போ மேலே எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ்லாம் என்னென்னமோ பண்ணி பாருங்க. இல்லை, இப்போ அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தெரியாதனமாக கேஸ் கொடுத்துட்டோமோ, ஐயோ தெரியாதனமாக கணவரை மாட்டி விட்டோமோ, ஐயோ இப்போ வந்து பார்த்தா சொல்லுவாங்கள்ல, அதாவது என்ன ஒரு பழமொழி வர நல்லா இருக்குது, இந்த வேலியில் போகிற ஓனனை எடுத்து வேட்டியில் விட்டுட்டு கதைன்னு சொல்லுவாங்க. அது குலைக்கில சொல்கிறேன், சாரி, எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து போகிறேன், எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் இவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இவர் போட்ட இது வந்து போகிறேன். நீங்கள் விசாரணை பின்னணியத்தில் வந்து போக்சோ சட்டத்தில் விசாரித்து இன்றைக்கி அவர் மைத்துனர் திரும்பி வந்து போகிறேன், அவங்க மனைவி, இதுக்கப்புறம் அவங்க அப்பா வரைக்கும் வந்து போகிறேன், திரும்பி வந்து போகிறேன் ரிவர்ஸில் போய் பாதிப்படைய இடையில இருக்குது. அந்த 2 பெண்மணிகளும் வாக்குமூலமே கொடுத்தாச்சு. எங்கள் மாமா எந்த தவறும் செய்யலை, அவருக்கு இதுக்கு எந்த இதுன்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இந்த போலீஸாருடைய விசாரணையின் அடிப்படையிலையும் போயாச்சு. காவல்துறை என்றைக்குமே வந்து பிறகு நேர்மையாக நடந்துக்கும். அதே போல் வந்து பிறகு சட்டமும் அதற்கு தன் கடமை செய்யும். நான் தான் சொன்னல அன்றைக்கி, அவர் தப்பு பண்ணார், எல்லாத்தையும் வந்து பிறகு ஏமாற்றிட்டு வர சொல்ல, இவர் கடவுளுடைய பார்வையில் வந்து பாருங்கள் அவருக்கு நேர்மையாளர். நான் தான் சொல்லுவேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கெட்டவன்றதுக்கும் கேவலமானவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குறை இருக்கலாம் ஒரு மனுஷன்கிட்ட, குற்றம் இருக்க முடியாது. அப்போ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் ஜான்ஜபரை முடி வெட்டியிருக்கார், ஜான்ஜபரை பேண்ட் போட்டிருக்கார், ஜான்ஜபரை கிழிஞ்சி சட்டை போட்டிருக்கார், இதெல்லாம் அவருடைய குறையா வச்சுக்கலாம். ஆனால் அவர் மேலே குற்றம் சுமத்துற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்ததுனா நீ குற்றம் சுமத்துனாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து பாருங்கள் கேஸ் ஒன்றும் இல்லாமல் சொல்கிறது நிர்விசாரமாக போயிட்டுருக்கு. மேபி இன்றைக்கி வந்து பாரு என்ன நாள், இன்னைக்கு 24. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் சொல்லுவாங்க, இந்த பைபிளில் நிறைய தீர்க்க தரிசனம். நான் இப்போ அடித்து சொல்லுவேன் என்னென்னா, நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம், ரிலீஸ் ஆகிடுவோம், சீக்கிரம் அவர் ரிலீஸ் ஆகிடலாம், ஜாமீன்லையும் வந்துடலாம். ஓகே. ஏன்னா சார், இப்போது அவருக்கு இவ்வளோ பெரிய அவப்பேரை இவங்க எல்லாரும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுருக்காதான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் பாஸ்டராக தொடர முடியுமா? அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? ஒரு சிக்கல் இல்லை, வெளியே வந்து அவர் பாஸ்டராக தொடர்றதுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏன்னா வந்துப்பா அவர் முன்னாடியே பாஸ்டராக இல்லைன்னு நம்ம ஆளுக்கு தர்க்கமே. முன்னாடியே இவர் பாஸ்டரில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியே வந்த மட்டும் பாஸ்டரை ஏற்றுக்க போகிறாங்க. ஏற்றுக்க அந்த சமுதாயம் என்றைக்குமே ஏற்றுக்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு நல்ல கிளியராக வந்து போகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜான் ஜப்ராஜ் ஃபாலோவர்ஸ் இல்லை கிறிஸ்துவ மதம், நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படை 10 கட்டளை ஆண்டவர் சுருக்கி 2ஆக மாற்றுறார். உன்னை போல் பிறனை நேசி. நான் என்னை போல் பிறனை நேசி, முழு ஆத்மா முழு மனது முழு பலத்தோடு வந்து பாரு உன்னை படைத்து பரலோக தந்தை பிதாவை வந்து பாரு நேசி. இந்த 2 தான் கமெண்ட். அதுதான் சிலுவையின் அடையாளம். இங்கே வந்து பாரு சிலுவை பாரு சக மனிதனை நான் நேசிக்கணும். அப்புறம் வந்து பாரு நான் வந்து பாரு என்னை படைத்த தேவனை வந்து பாரு கர்த்தரை வந்து பாரு முழு ஆத்மா முழு பலத்தோடு நேசிக்கும். இதுதான் 2 முடிஞ்சு போச்சு. இது எப்படின்னா 10 கட்டளை பிறகு கொலை செய்யாதிருப்பாய், கற்பழிப்பதற்கு பிறர் மனைவி இச்சையாதிருப்பாய், இது எல்லாம் வந்து பிறகு வருது. நான் என்ன போல உங்களை நேசனை உங்கள்கிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? என்ன போல உங்கள் நேசனை எப்படி திருடுவேன்? என்ன போல நேசனை எப்படி உங்கள் மனைவி மேலே இச்சிப்பேன்? என்ன போல நேசனை எப்படி வந்து பிறகு உங்களுக்கு தப்பு பண்ணுவேன்? ஸோ இது எல்லாமே இது முடிவு மூலம் இந்த 2 கட்டளையிலும் முடிஞ்சு போகுது. அப்போது அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு தான் வந்து பிறகு புதிய ஏற்பாடு சொல்லுது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு பொறுத்து கொள்ளும், அன்பு வந்து பார்த்தீங்கன்னா சினமடையாது, அன்பு வந்து பாருங்கள் யாரையும் ஏமாத்தாது, அன்பு வந்து பாருங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கும், அன்பு எல்லாத்தையும் தாங்கிக்கும். அப்போ அன்பு மன்னிக்கும். ஆனால் இவ்வளோ அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது ஏன் கிறிஸ்துவர்களா இல்லை கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஏன் ஜான் ஜப்ராஜ் மேலே அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது? அவர் தப்பு பண்ணிட்டு தப்பே நிரூபிக்கப்படலை முதல்ல. 2வது தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கும்போது நீங்களும் நானும் எதிர்த்து பேசுறதுக்கு யார்? நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் சொல்லும்போது நான் ஜான் ஜப்ராஜுக்கு சப்போர்ட்டாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிற எதிர்ப்பு இல்லை. நான் வந்து பிற அவர் முடி சரியில்லைன்னு நான் இருக்கிறேன். அவர் வந்து பிற ஒரு பாஸ்டரை பேசிட்டாருன்னு எனக்கு கோவம் இருக்குது. அதனால் வந்து பிற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் போய் அவர் மேலே ஏறி மிதிக்க முடியாதுல்ல. அவருக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு ஆண்டவர் கேட்டார்ல, அந்த விபச்சாரியை கல்லெடுத்து அடிக்கலாம், உங்களை எவன் யோக்கியமாக இருக்கணும் கல். நீங்கள் வந்து பிற ஜான் ஜப்ராஜ் பேசுகிறவங்க எதிர்த்து பேசுங்க. ஆனால் முதல்ல ஜான் ஜப்ராஜுக்காக எவன் ஜெபம் பண்ணானோ அவன் ஏஞ்சி பேசிட்டோம். நான் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டுட்டு என்ன ஆண்டவரே உம்முடைய மகன் தப்பு நடந்ததா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றி அந்த மகனை வெளியே கொண்டு வரும். அவன் 10 வருஷம் நான் சினிமாவுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா, இல்லை சினிமா பாட்டு எழுதியிருந்தாரா, இல்லை சினிமா எப்படியும் சம்பாரிச்சிருக்கணும்ல. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் 10 வருஷம் ஸ்டேஜாக வந்து நைட்டும் பாலமாக வந்து பாருங்கள் உங்கள் கிறிஸ்துவத்துக்கு, உங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு, உங்கள் இயேசு கிறிஸ்துவ தானே பாட்டு பாடினார்.
சார் ஜான் ஜபராஜ் ஒரு நல்ல தலைவர் சார். ஜான் ஜபராஜ் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக வரப்பட்டு அவர் ஆண்டவருக்கு பிறகு ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறாரு. அங்கி போடுறவர் ஒரு ஊழியம் தான், பேண்ட் ஷர்ட்டை போட்டு மிஷினரி ஒரு ஊழியம் தான், அதுக்கப்புறம் பிறகு கோயிலில் வந்து பாருங்கள் டேபிள் சேர் துடைக்கிறது ஒரு ஊழியம் தான். அது போல் கடைசி காலத்தில் ஆண்டவரால் எழுப்பப்பட்ட ஒரு ஊழியமாக தான் நீங்கள் அவர் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் பழைய விதைகள் பிரகாரமே பார்த்தோன்னா மேடையில் பேசிட்டு ஒரு சர்ச்சில் யூத் உட்கார்றதில்லை சார். யூத்துன்னு ஒருத்தருக்காம பார்த்தீங்களா, சண்டே கிளாஸ் இப்போ சண்டே கிளாஸ் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போச்சு, எல்லாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. யூத்துன்னு வரவங்களாம் வந்து பிறகு சர்ச்சுக்குள்ளே வரதில்லை, எல்லாம் ரோட்டில் நிற்கிறான், வெளியே இருக்கிறான், அப்படியே இஷ்டத்துக்கு போகிறான். அடுத்த திருச்சபை 30 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திருச்சபை என்னவாக நிற்க போகுது? அப்படி எடுத்து பாருங்கண்ணே, மோசிலாசர்ஸ் மீட்டிங் இல்லை எந்த மீட்டிங், டிஜிஎஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பால் தினகரன் மீட்டிங், இல்லை எந்த ஒரு மீட்டிங் நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தாலும் 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே பரலோகத்துக்கு போகிறவங்க தான் உட்காந்துருப்போம். இந்த வாலிபர்கள், இந்த அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் தலைமுறை எல்லாம் ஆண்டவருடைய வெளியே சினிமா தேட்டருக்கும் சிகரெட் பிடிச்சிட்டும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து பாருங்கள் சர்ச்சில் ஆடி பாடி வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவின் பாட்டப்படம், கிறிஸ்துவின் நாமத்தை மையப்படவும் நின்னது காரணம்னா இந்த ஜார்ஜ் ஜபராஜ். அப்போ அதுக்கு ஒரு டூல் வேணுமா வேணாமா? இப்போ ஒரு காலத்தில் சின்ன வயசில் நான் இருக்கும்போது டிவி பிசாசு, டிவியே வாங்கக்கூடாது கிறிஸ்டின்னாங்க. ஆனால் நீங்கள் அந்த டிவியில் தானே வந்து பாருங்கள் ஏசு விடுவிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்கள் தெரப்பின் வாசல் ஜெபம் பார்க்குறீங்க. அப்போ எந்த டிவி பிசாசு சொன்னீங்க அந்த டிவியில் தான் நல்லது நடக்குது. அப்போ இன்றைக்கி ஜான் ஜபராஜ் எவன்லாம் பைத்தியக்காரன் எவன்லாம் வந்து பாரு அவன் பிசாசு திட்டுறானோ, ஒரு காலத்தில் இந்த பாடல் தான் எனக்கு மனமாற்றத்தை கொடுத்தது. ஐயப்பன் சபரிமலைக்கு போகிறவன் அந்த பாட்டை பாடுறான். நான் போகிறேன் சார், நான் வந்து பாரு என் குடும்பத்தோட ட்ராவல்ஸில் போகிறேன், என் ஒய்ஃபோட தம்பி தான் கார் டிரைவரு. சினிமா பாட்டை கேட்டால் தான் ஓட்ட முடியும். ஆனால் வந்து பிறகு கிறிஸ்டியன் பாட்டை கேட்டாச்சு ஐயோ தலைவலிக்கு தான் பாட்டை ஆஃப் பண்ணுங்கன்னுவான். ஆனால் ஜான் ஜபராஜ் பாட்டை போட்டதுலேருந்து அவன் கேட்குறான் எனக்கு அந்த பாட்டை போடுங்க நானும் கேட்டுட்டு ஓட்டுறேன்னுட்டு. எது கிறிஸ்துவம்? புரிஞ்சிருச்சிங்களா? அதனால் பார்த்தோன்னா எல்லாரும் பேசுறது, நான் சொல்கிறேன்னே எல்லாமே பேசுகிறீங்களே, எல்லாருமே அவர் என்ன திரும்ப பேசுவாங்க, எல்லாமே என்னை திட்டுறது காரணம் அவர் எப்படி திரும்ப மேடையில் பேசுகிறாரு, அவர் எப்படி திரும்ப மேடையில் அசிங்கமாக பேசுகிறாரு, எப்படி திரும்ப ஊழியக்காரை திட்டுறாரு, எல்லாமே அவர் மேலே குற்றச்சாட்டுறாங்களே. இவரோட வீடியோ வந்த பிறகு எத்தனை பேர் அவரை திட்டுறீங்க? ஏங்க இவர் ஒருத்தனை வந்து பிறகு அடு கொய்யாலன்ட்டாரு, ஐயோ போயா வயன்ட்டார், அந்த ஊழியக்காரை பேசிட்டான்னு சொல்லிட்டு இவரை திட்டுறீங்க. இன்றைக்கி இவர் பண்ணாரா பண்ணலையான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இவர் வீடியோ பிறகு எத்தனை பேர் நீங்கள் திட்டி ஏன்ட்ட பேசுகிறீங்க? நான் போன வீடியோ போட பிறகு என்ன கழுவி ஊற்றுறான் ஒருத்தர். இதோட கொடுமை என்னன்னா ஒரு 4-5 கமெண்ட் கொடுத்துருக்கான், இவருக்கே 3 பொண்டாட்டி இருக்கும் போல. எப்படி இவருக்கே 3? எனக்கு வந்து பிறகு ஒரு ஒய்ஃபை வச்சுட்டே மேனேஜ் பண்ணாமல் கஷ்டப்படுறேன். இவர் அவர்கிட்ட காசு வாங்கியிருப்பார் போல இருக்குது. இவர் அக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை பெட்டி கொடுத்தா ஒரு புரோக்கராக இருப்பார் போல இருக்குது. நீ என்ன கமெண்ட் வேணால் யூஸ் யார் வேணால் பேசிடலாம் சார், யார் வேணால் பேசிடலாம். ஆனால் உண்மையை தெரிஞ்ச பிறகு உங்கள் முகத்தை எங்கே போய் வச்சுப்பீங்க? நல்லா கவனிங்களா, அந்த குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து பார்க்கல அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஆனால் வந்து பிறகு எப்படி ஒரு மனுஷன் நியாயத்தை இருக்க முடியும்? நியாயத்து இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் வந்து பிறகு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வந்து பிறகு மக்கள் யாரும் நியாயம். அப்போ நான் ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன் நியாயம் தெரியும், ஜான் ஜபராஜ் நான் நியாயம் தெரியுறேன். அப்போ ஜான் ஜபராஜ் ஒருத்தர் பேசுகிற மட்டும் எப்படி தப்பு பண்ணுறீங்க? அவரை இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து பேசுகிறீங்களே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜான் ஜபராஜ்ன்றதை விட்டுருங்க. இன்றைக்கி வந்து பிறகு அவர் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கும். ஆனால் பிறகு வெளியே வந்த பிறகு அவர் ஊழியம் செய்கிறாரா இல்லையா, ஆனால் திருப்பி மேடையில் ஏறுவார், திருப்பி பாட்டு போட, திருப்பி ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னத பாத்திரமாக மாறுவார். இதே திட்டின வாயெல்லாம் திரும்பி அவர் பாடுற பாட்டை பாடிதான் ஆகும். இது ஆண்டவருடைய தீர்மானம் சார். சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் தான் மேலே ஏற்றி விடணும், உயர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம கூட இருக்கிறவன கொஞ்சம் வளர்ந்துட்டானாவே, இவனை விட்டா பெரிய ஆளாயிருவான்டா, அவனை எப்படியாவது நம்ம தடுக்கணும்டா அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சி சில நேரத்தில் வேணால் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காமே தவிர வெளியே வந்தால் அது இன்னும் அவங்களுக்கு. அதாவது இன்றைக்கி உலகம் சார், இன்றைக்கி உலகத்துக்கு வந்து பிறகு பெரிய பிரச்சனையாக தெரியும். நான் சொல்லுவேன், எல்லா மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் நீ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் கீழே இருக்கும் வயிறு எரியும். சினிமாவில் ஒருத்தர் பெரிய ஹீரோ ஆகிட்டாலும் ஒருத்தர் வயிறு எரியும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இப்போ உங்கள் தம்பியே கார் வாங்கிட்டாலும் உங்களுக்கு வயிறு எரியும். ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என்கிட்ட சண்டை போடுறவங்க கூட நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறோம்ல. அப்போது இன்றைக்கி ஏன் வந்து பாருங்கள் ஜான் ஜபராஜ் விஷயத்தில் என்ன, ஜான் ஜபராஜ் எந்த ஒரு பின்புலம் டக்குன்னு வேகமாக வளர்ந்துட்டார். இந்த 21ஆம் நூற்றாண்டை தாண்டி 30 வருஷம் ஊழியம் பண்ணவங்க, 40 வருஷம் ஊழியம் பண்ணவங்க, இன்னும் அடையாளம் தெரியாமல் அப்படியே வந்து பாரு பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களாம் தத்தளிக்கும் பொழுது எந்த ஒரு புண்ணியம் இல்லாமல் ஒரு பையன் சின்ன வயசு டக்குன்னு மேலே வந்தான். அப்போது யாருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இதை வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் டைம் கிடைக்கணும்னு வரும்போது போட்டு தள்ளிடும்ல, எல்லாருக்குமே பிடிக்கல, அவனுக்கு கிடைச்சுன்னு போட்டு தள்ளிடணும். நான் காரில் போயிட்டுருக்கேன், ஜான் ஜபராஜுடைய ஒரு பாட்டை நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், எதுவும் தப்பாலும் பாட்டு என் காரில் பக்கத்து, ஐயோ என்ன வச்சுருக்கீங்க இதில்,
நான் டக்குன்னு பயந்துட்டேன். ஏதாவது ஒரு சினிமா நடிகையெல்லாம் படத்தை வச்சுருக்கேன், நான் பயந்துட்டேன். ஏன்னா அது அவர் சொல்கிறது பார்த்தா அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜப்ராஜ் வச்சுருக்கீங்க, சொல்கிற ஒரு கிறிஸ்தவர் தான். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நான் என்ன தீவிரவாதி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்னா, இல்லை வந்து பார்த்தா சினிமா நடிகரோட ஒரு சாதாரண வந்து பார்த்தா ஒரு பாடல் பாடியவர், அந்த அளவுக்கு அவர் ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் மேலே கோபம் எரிச்சல். ஏன் இதோட கொடுமை என்னென்னா, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆமாம். அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல், அது பேரை சொல்ல நான் விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா, அந்த பேரை சொல்கிறதுக்கு பயந்தோ பேரை சொல்கிறதுல, அது பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு கூச்சமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், அது சேனல் பேர் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா, கிறிஸ்துவ சேனல் சத்தியத்தை சத்தியமாகவும் உண்மையை உண்மையாகவும் பொய்யை பொய்யாகவும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி ஜான் ஜப்ராஜை தட்டி தூக்கியது, இன்னமும் வந்து பார்த்தோன்னா கஞ்சா கடத்துன மாதிரியும், அப்புறம் 4-5 கொலை வழக்கில் மாட்டின மாதிரியும். அசிங்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லையா சார்? அவன் என்ன சார் பாவம் பண்ணான் சொல்லுங்கள்? அவனுக்கு ஒரு அப்பா கேள்வி, அவன் பெரிய ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தால், இல்லை பெரிய அரசியல் எதாவது நீ பேசுவீங்களா? போட்டு அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ் பறகுது, அப்படியே சந்தோஷம். தீபாவளி பொங்கல் கொண்டாட்டம் மாதிரி வந்து போகிற ஃப்ளாஷ் நியூஸ் ஈவினிங் ஓடுது. ஜான் ஜப்ராஜ் தட்டி தூக்கி இது போட்டு, ஜான் ஜப்ராஜ் வந்து போகிற இது லீலைகள் அம்பலம் அது இதுன்னு போட்டு. ஒரு அசிங்கமாக இல்லை? நான் என்ன சொல்லுவேன்னா, அதே தொலைக்காட்சி சேனல் அதே உங்களுடைய ஊழியத்தில் என்ன பண்ணுறேன்னா, ட்ராக்ஸ் ஊழியம், நற்செய்தி ஊழியம், மலை ஊழியம், கிராம ஊழியம், அதில் ஒரு ஊழியம் என்ன ஊழியன்னா, சினிமா நடிகர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறாங்க, சினிமா டைரக்டருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறாங்க, சினிமா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரேயரில் கலந்து வச்சுக்கிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஆனால் சினிமாக்காரனுக்கெலாம் நான் கடவுளை பற்றி சொல்லி உங்களுக்கு ஏற்றுக்க முடியுது, ஒருத்தர் சினிமாக்காரன் மாதிரி இருக்கிறான்றதுனால இப்படி போய் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களே, இது ஒரு அடுக்குமா? ஒரு மனசாட்சி வேணாம் சார். சார் இது வேற ஒரு ப்ரைவேட் சேனல் இல்லை டிவி சேனல் போட கூட பரவாயில்ல சார். கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இவருக்கு குரல் கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி போட்டு பண்ணியாச்சுன்னா, அப்போ அந்த சேனலுடைய உரிமையாளரோ அந்த சேனலுடைய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவரோ கோர்ட்டில் ஏதோ கேஸ் கொடுத்தாச்சு, அவர் மேலே வந்து பார்த்தா கேஸ் போட்டாச்சுன்னு போது எல்லாம் அழுது ஜோம் பண்ணுங்க, எல்லாம் அவருக்காக பாரப்படுங்கன்றீங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் அழுவ மாட்டுறீங்க? எல்லோரும் இறைவனுடைய மைந்தர்கள் தானே. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் கேள்விக்குரிய என்னென்னா, இன்று ஒரு நாள் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ தாமதமானால் அவர் போய் நான் எப்படி சந்திக்க போகிறேன்? அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, ஒருத்தன் 10 ரூபா கூலி வாங்குறான், அதை வந்து ஆண்டவர் மன்னிச்சு விட்டுறாரு. அவன்கிட்ட ஒருத்தர் வந்து பாருங்கள் 2 ரூபா கூலி வாங்குவான், அவனை மன்னிக்க மாட்டார். உடனே கடவுள் வந்து பாருங்கள் இவனை தண்டிச்சு இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு இவன் மேலே இது பண்ணிடுவார், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். அப்படின்னா இவ்வளோ பெரிய தப்பு செய்கிற நம்மளை கடவுள் மன்னிக்கும் போது என்னை ஏன் ஜான் ஜப்ராஜாலும் மன்னிக்க முடியல? அப்போ இது வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம்ல, ஒருவேளை உங்கள் மகனாக ஜான் ஜப்ராஜ் இருந்திருந்தா, உங்கள் பையனாக இருந்திருந்தா, ஐயா நான் விட்டுருங்க, தப்பு பண்ணியிருந்தாலே மன்னிக்கணும், 7 தடவை மன்னிக்கணுன்றார் ஆண்டவர். உங்களால் ஏன் வந்து பாரு ஒரு 7 செகண்ட் கூட மன்னிக்க முடியல? இதுதான் பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எல்லாம் நல்லா இருங்க, ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் தூக்குங்க. நாளைக்கு அந்த மகன் கஷ்டப்பட்டு வேதனைப்படும் போது அந்த வேதனைக்கு என்னுடைய பேச்சு காரணமாக இருந்துச்சுன்னா, என்னுடைய காரியம் காரணமாக இருந்துச்சுன்னா அதுக்கு யாருக்கு பொறுப்பு? தப்பு செய்கிறது தண்டனை அனுபவிக்கிட்டோம், தப்பு செய்கிறதுல ஆண்டவர் பார்த்துட்டோம். நீங்களும் நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் குடிகாரம் இருக்கிறனால குடிகார ஆண்டவரே அந்த குடியை அவன் விட்டுறணும், நான் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் திருடிட்டானா அவன் திருட விட்டுரு. ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாத வரைக்கும் எல்லாம் யோக்கியம் தான். இன்றைக்கி டிவி முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பேர் பேசுகிறான்ல, அவன்லாம் வந்து பார்த்தோன்னா 200 300 காணிக்க வேண்டிட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து கொடுங்களேன், ஜான் ஜப்ராஜோட டபுள் மடங்காக மாறி காட்டுவாங்க. ஏன்னா இனி எத்தனை பாஸ்டருக்கு வந்து பாரு 2 மனைவி இருக்கிறாங்க, எத்தனை பாஸ்டர் இன்னும் குடிச்சு கொண்டு ஊழியம் பண்ணுறாங்க, 1000 போர்வையில் பார்த்தா எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா தவறாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. சர்ச்சில் காணிக்க எத்தனை பேர் திருடிட்டு இருக்கான், எத்தனை பேர் குடிகாரனாக இருக்கிறான், எத்தனை பேர் வந்து பார்த்தா மனைவி நேரத்தில் சண்டை போட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதே ஆயரை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா ஐயா வாங்க ஜெபம் பண்ணுங்கள், ஐயா வந்து பார்த்தா ஞானஸ்தானம் கொடுங்க, ஐயா வந்து பார்த்தா திருவிருந்தில் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு அதை பாவிக்கிட்டே போய் உட்காரான்ல, அதை காட்டிலும் இது எவ்வளோ உத்தமம் தானே. அதான் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கணும். நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண்டவர் வழக்காடுவார், பேசுகிறவனுக்கும் சரி இதுக்கும் சரி. அதனால் வந்து பிற பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் வந்து பிற தக்க சமயத்தில் இதுக்கான ஒரு காரியங்களை வந்து பிற கொண்டு வருவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. Taste the Daily.